இந்த மாதிரி கப்பல் அடிச்சு ஒரு போட்ல உள்ள 20 பேருமே இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்த மீன் எல்லாமே கலவக்குட்டி மீன் தாங்க வந்திருக்கு. மடியில வந்திருக்கு பாருங்க. சொல்லு பைத்தியரவையில் ஏதாவது சொல்லு. வாய திறந்து என்னத்த சொல்லு. சாப்பாடு தான் முக்கியம். அவனுக்கு எந்த நேரமும் சோறு தான் முக்கியம். இங்க பாருங்க, இது எப்படி இந்த மாடு இங்க வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல இந்த வெள்ளம் வருது இல்ல, எல்லாமே கடல் அடியில இருக்கிற மண் எல்லாமே பாத்துக்கோங்க. பாருங்க, நம்ம வந்து ஒரு நாளைக்கு 12 மணிக்கு தூங்கினாலுமே இந்த கடல்ல இருக்க அலைகள் அந்த ரோலிங் காரணமா நம்ம உடம்பு வந்து டக்குன்னு டயர்ட் ஆகும். மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு தெரியுதா? அங்க பாருங்க, நண்டு எடுத்து போட்டிருக்கு. எங்க வாழ்க்கை வாழணும்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்துக்கோங்க இந்த வாழ்க்கை. பைத்தியார பையில இல்ல, ஏன்ட்டு இது முத்து இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆழ்கடல்ல இன்னைக்கு 2வது நாள். என்ன சம்பவம் சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவுமே பிஷிங், இந்த மீன் பிடிக்கிறது, வலைய காட்டுறது, அப்புறம் வந்து இந்த மீனை தட்டுறது தானே ஃபுல்லா வீடியோவை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமாட்டு பண்ணலாம் சொல்லி இருக்கோம். ஏன்னா போட்ல வந்து என்னென்ன நடக்கு, ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்கு, என்னென்ன பண்றாங்க, இதை வந்து கொஞ்சம் தெளிவா உங்ககிட்ட சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. பதிவுல ஃபுல்லாமே அது மட்டும் தான் வரும். ஓகேவா தலைவா? அதே மாதிரி மக்கள் சாப்பிடுறது நல்லா விரும்பி பார்ப்பாங்க. நம்ம விதவிதமான நெண்டேறி, ராலேறி, நிறைய ஐட்டங்கள், நிறைய மீனேறி. ஆனா நம்ம கடப்புறத்து போற மக்களுக்கு சாப்பிடுற வீடியோ, அந்த மீன் ஐட்டங்கள்லாம் காட்டி கொடுக்கலாமே. எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன உணவு வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த ஃபுட்டு நல்லா இருக்கும், தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன். போட்டு ஏன்னா இன்னைக்கு வந்த மீன் எல்லாமே கலவக்குட்டி மீன் தாங்க வந்திருக்கு. நாங்க வந்து கிளி மீன் பட்டிருக்கோம் சொல்லி நினைச்சோம். ரொம்ப டைட்டா வந்தனால ரோப் வச்சு கட்டி அடிச்சோம். அத கைவரெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு போல, அதை வலையை மறிச்சு இப்ப எல்லாம் தெருவு எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நடந்ததை வந்து வீடியோ எடுக்க முடியல. என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா, வேலைங்க மடியை கொண்டு நல்லா ஓடிட்டு டைட் ஆயிட்டு மடி எல்லாமே ரோப் வச்சு கட்டி அடிச்சனால அது இவ்வளவு நேரம் ஆயிட்டு. எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த வலை தான் போடணுமா, அதனால இந்த வலையை வேகமா தெருவு எடுத்துட்டு இருப்போம். வலை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டீம் மீன் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் ஆள் எல்லாமே ஒரே வேலையில நிற்க மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ வலை போடுறதுக்காண்டி வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டு இருக்கோம். எப்பவுமே வலை, பிஷிங்கு, மீன் தட்டுறது இதை தானே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து இருக்கிறது வந்து என்ன நடக்குது, அதுக்கு அடுத்து என்ன பண்றோம், அதை யாருமே பார்க்கல. இப்போ வந்து வலையெல்லாம் தெரிச்சு முடிச்சுட்டு, வலை வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வலையை போட்டுட்டு போறோம். இங்க வந்து இந்த மாதிரி மீன் வந்து தனி மீன் ஏறி இருக்கு. அதனால வந்து இவன் வந்து ஒதுக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஒரு சம்பவம் சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த மண்ணு தெரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணு தெரியுதா? அங்க பாருங்க, இந்த மண்ணு ஏறி இருக்கு பாத்தீங்களா? இது ஏறினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. இந்த மண் ஏறும்போது மடி வந்து ரொம்பவுமே வெயிட்டா வரும். ஸோ மீன்களும் ரொம்பவுமே டேமேஜ் ஆகும். அந்த மண்ணை வந்து எல்லாம் கிளீன் பண்ணி தான் எடுக்கணும் நம்ம. இதுதான் இதுல இருக்கிறதுல பெரிய வேலை கேட்டீங்களா. மீனை கூட ஸ்பீடா பிறக்கிடலாம், இந்த மண் எல்லாத்தையும் ஒண்ணுன்னா கழுவி எடுக்கிறதா பெரிய வேலை. நம்ம சொந்தங்கள் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி வாங்கணும், என்னென்ன மீன் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே அதை பத்தி ஃபுல்லா போடலாம்னு சொல்லி இருக்கேன். ஓகேவா? சும்மா எல்லா நேரமே அந்த பிஷிங் வீடியோ போட்டுட்டு அது நல்லா இருக்காது. மடி வெயிட்டா வந்தோம்னு நாங்களும் நினைச்சோங்க, ஒரு 2 டன் 3 டன் மீன் கிடைக்குன்னு சொல்லி. ஆனா அவ்வளவு மீன்லாம் இல்ல. இதுல இருக்க மீன் வந்து மொத்த மீனுமே எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோ மீன் இருக்கும். அதுலயும் பாதி மண்ணு. ரோப் வேலைக்கு முடிச்சுட்டாங்க. இது வந்து இந்த ராலோட பேர் வந்து கழுந்த ராலு. ராலை நல்லா பாத்துக்கோங்க சரியா?
இந்த இறால் வந்து இந்த மீன் கூட தாங்க ஏறி இருக்கு. இந்த மீன் கூட தான் இந்த இறால் வந்து ஏறி இருக்கு. ரொம்பவுமே டேஸ்டான இறால். சதை வந்து இந்த இறால்ல வந்து ரொம்பவுமே கூட இருக்கும். பாத்துக்கோங்க, இதுதான் கலந்த இறால். நல்லா இருக்கும் இந்த இறால். மடியில வந்துருக்கு பாருங்க. இது ஒரு தேங்காய் அழிவே கிடக்கு. இது ஒரு கட்டை. இது எல்லாமே வரும் மடியில. கட்டை வரும், சில நேரத்துல பெரிய பெரிய கல் வரும். இது எல்லாமே வரும் ஒன்னொன்னா. அது மடியில வந்துருக்கு. இப்போ இன்னும் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். உள்ள இருந்து மீன் எல்லாம் பிறக்கி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் மண்ணா கிடக்குறது தெரியுது பாருங்க. எல்லாம் மண்ணா கிடக்கா. எல்லாத்துக்குமே நல்லா கழுவிட்டு இருக்காங்க. இது கழுவினா மட்டும்தான், இல்லைன்னா மீனை வந்து நம்ம எப்படிதான் ஐஸ் போட்டாலும் அந்த மீன் வந்து ஒழுங்கா நிக்காது. அதனால வந்து எல்லாத்தையும் அழகா கழுவிட்டு இருக்காங்க எல்லா மீனையுமே. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சங்கு எல்லாத்தையுமே அவிச்சு சாப்பிட போறோம். அதுக்காக வண்டியில பிறக்கி போட்டுருக்கு சங்கு எல்லாத்தையுமே. இது எல்லாத்தையுமே அவிச்சு தான் சாப்பிட போறோம். இந்த சங்கெல்லாம் போட்டு பிறகு போட்டு நிறைய மண் இருக்காங்க. சங்கை வந்து நல்லா கழுவிட்டு தான் அவிக்க போறோம். இப்பதான் வேலை முடிஞ்சது, சாப்பிட போறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 10 மணி ஆகுது. சொல்லு பைத்தியரவையில் ஏதாவது சொல்லு. வாய திறந்து என்னத்தை சொல்ல? சாப்பிடுவோம். சாப்பாடு தான் முக்கியம். அவனுக்கு எந்த நேரமும் சோறு தான் முக்கியம். இங்க பாருங்க, ஏன் தட்டுல பாருங்க எவ்வளவு சோறு இருக்குன்னு சொல்லி பாருங்க. அவன் தட்டுல பாருங்க எவ்வளவு சோறு வச்சிருக்கான்னு பாருங்க. சரியான தின்னு முட்டி. ஏன்னா வேலை முடிஞ்சிடல, பசி எடுக்க ஆரம்பிச்சிடு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. இன்னைக்கு மத்தியானம் ஒரு தரமான சமையல் தான் பண்ணி சாப்பிட போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சங்கு எடுத்து அவிச்சு தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு சாப்பிடுறோம். ஓகேவா? நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சோம்ல, அடுத்த வேலை வந்தியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மடி மாத்தணுமாங்க. கோடன்ல இருந்து இப்ப எச்ச கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மடிய கோடன்ல வளைச்சு கட்டிட்டு உள்ள இருந்து அடுத்து இன்னொரு மடி எடுக்கணுமா. நம்ம கையில எதுவுமே கிடையாது. இப்போ பெரிய வேலை என்ன தெரியுமா? அந்த மடிய இங்க பாருங்க, இங்க இருந்த மடிய வந்து இந்த மாதிரி பொட்டணம் போட்டாச்சுங்க. அடுத்து உள்ள இருந்து ஒரு வலையை எடுக்கும். அந்த வலையை எடுத்து திரும்ப இங்க எல்லாமே சமமா எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். பாத்தீங்களா என்னடா பொழப்பு இது, நாய் பொழப்பு. உள்ள இருந்து வலையை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வேலை எல்லாம் முடிஞ்சோன்னா அடுத்து அப்படியே வலை எடுக்கணும். வலையை எடுத்துட்டு அதுக்கடுத்து சும்மா இருக்க வேண்டியதுதான். ரெஸ்ட் இல்லைங்க மொத்தத்துல. இந்த ஓட்டு எல்லாம் வலையை மாத்து அதை மாத்துன்னு தான் கிடக்கு. பொட்டணம் போட்ட மடியை தூக்கி உள்ள போட்டாச்சு. இப்ப இந்த வலையை வந்து ஃபுல்லா செட்டிங் பண்ணி வலிச்சு வைக்கணும். இந்த வலையை அதுக்கப்புறம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் மடி மாற்றணும். எப்படி இதில் ஒரு 1/2 மணிக்கு ஆயிரும் இந்த வேலை முடிகிறதுக்கு. அந்த மால் எல்லாமே வந்து ரொம்ப முறுக்கா கிடக்கு. அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஊதிட்டு மாடு அப்படியே. இது எப்படி இந்த மாடு இங்கே வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில இடங்கள்ல இந்த வெள்ளம் வருது இல்லை, அந்த வெள்ளத்தில் அடிச்சு வர மாடுகள் தான் இது. அது நேரம் வாரது எல்லாமே இங்கே கடல்ல தானே வந்து கலக்கும். ரோட்ல வந்து தொழில் நடக்கலன்னா இதுதாங்க ஒரு பெரிய கொடுமை. இந்த கொடுமைக்கு வந்து ஒரு அளவே இருக்காது. ஐஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சிப்பியை பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த முத்தெடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சிப்பி தான். ஆனால் அதுக்கு மேலே வந்து ஒரு எழுத்தாணி சங்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது கூம்பு வடியில் இருக்கும். அந்த சங்கு அப்படியே ஒட்டி பிடிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, சங்கு இதில் தான், இந்த சங்கு இதில் தாங்க ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கு. சரியா? ஆனால் இதுக்குள்ள தான் முத்து இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துரும் இதில் முத்து இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லி. பைத்தியார பையில இல்ல, ஏன்ட்டு இது முத்து இருக்குன்னு சொல்லி சொன்னேன். பைத்தியார பையில இது இது வெறும் ஆக்கு மாதிரில இருக்கு. இல்ல இல்ல ஆள இல்ல, இது வந்து ஆக்குல இதுல வந்து முத்து இல்லைங்க. என்னன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி மாவா பொடிஞ்சு வருது. இதுல வந்து முத்து இல்லை. சரியா? அதனால இதை வந்து காட்டி உங்கள்கிட்ட வந்து நேரத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பல. இதை வந்து அப்படியே தூக்கி தண்ணியில போட்டுரும். இருக்க கொஞ்சம் உயிரோட இது வாழ்ந்துக்கிடும். சரியா? போ தண்ணியில. சும்மா இருந்தேன், ஆளை வந்து சொல்லிட்டான் இதுல முத்து இருக்கும் தலைவர், இதை எடுத்து காட்டிருங்க மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி. பைத்தியக்கார பையில வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியலங்க. பாப்பா இன்னும் போய் சங்கு சதை வந்து அவிஞ்சிட்டு இருக்கு. சரி, அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகேவா?
ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு தூங்கினாலும் திரும்பியும் தூங்கதான் செய்றாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இவங்க தான் அந்த பருத்தி வீரர்கள். எல்லாரையும் பாருங்க, லைனா பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க எப்படி புரட்டை விட்டு எல்லாம் தூங்குதுன்னு பாருங்க. எத்தனை மணிக்கு தூங்கினாலுமே கடலை பொறுத்த வரைக்கும் உடம்பு வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிரும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 12 மணிக்கு தூங்கினாலுமே இந்த கடல்ல இருக்க அலைகள் அந்த ரோலிங் காரணமா நம்ம உடம்பு வந்து டக்குன்னு டயர்ட் ஆகும். ஸோ அதனால அவங்கள சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா, அவங்க மட்டும் தூங்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். சங்கு அவிஞ்சிட்டு இருக்கு. ஆள ஏதோ தீ ஆஃப் ஆயிட்டுல பொங்கி சாப்பிடு. நிறைய பேர் கேட்பீங்கல்ல, கடல் ஆழத்தை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, கடல் ஆழம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. யாருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அது. இதுல வந்து இப்போ எத்தனை மாதிரி ஆழம் இருக்குன்னு சொல்லி இந்த நம்பர் காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து தரை. ஓகேவா, இது வந்து தரை. இது பேர் வந்து எக்கோ சவுண்டர். இதுல வந்து மீன் போனாலும் நமக்கு தெரியும், அப்புறம் சின்ன சின்ன மேடு வந்தாலும் தெரியும், அழகா தெரியும். இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு தூரம் ஆழத்துல போனாலும் அந்த ஆழத்தை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இதுதான் சிபிஎஸ், நான் மேலே காட்டுதுல, இதுதான் டிகிரி. ஓகேவா, 339 40 டிகிரியில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து போட்டோட ஸ்பீடு 3.0 மைலேஜ். ஓகேவா, நாட்டு ஸ்பீடில் வந்து அது போயிட்டுருக்கு. இது வந்து பொசிஷன் நம்பருங்க. இப்போ 11:50 இந்த பொசிஷனில் கிடக்குறோம் நம்ம. ஓகேவா, இதுதான் நம்ம போட்டு. இந்த வளையம் இருக்குல்ல, இந்த வளையத்தில் ஒரு பெரிய புள்ளி இருக்குல்ல, இதுதான் நம்ம போட்டு. இந்த போட்டு இப்போ எந்த திசையில் போகிறேன்னு சொல்லி இது காட்டிகிட்டு இருக்கோம். ஓகேவா, நீங்கள் கேட்ட எப்படி வருவீங்க கரைக்கு, என்ன திசையில் போகிறீங்கன்னு கேட்டது இதுதான் இந்த சிபிஎஸ், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து டேப்புங்க. இதில் வந்து உடக்கு பார்த்து இது ஓட்டுறது. இதுலேயும் பாருங்கள், இதுதான் போட்டு. இது போகிற திசையும் இதுலேயும் காட்டும். இதில் என்ன காட்டுதோ அதே இது இந்த இதுலேயும் காட்டும். எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆகாது இதுலேயும். அடுத்த பாடம் வந்து வலை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வலையெல்லாம் எடுத்து மீனெல்லாம் தட்டி முடிச்ச பிறகு தான் அடுத்த இதை சொல்லுவேன் என்ன விஷயம் சொல்லி. மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு தெரியுதா, அங்கே பாருங்க, நண்டு எடுத்து போட்டிருக்கு. எல்லாம் சூப்பர் நண்டு, பொட்டு நண்டு, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு இதுதான் மத்தியான சாப்பாடு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மடி வந்து கொஞ்சம் நாள் வெயிட்டா இருக்கு. இங்க பாருங்க, நேரமே வந்து போலதான் வருது. வலையில கொஞ்சம் மண் ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். இந்த வலையை வாங்கி முடிக்கிறதுக்கு எப்படி கொஞ்சம் நேரம் ஆகும். பொதுவாகவே இந்த மாதிரி மண் ஏறிச்சுன்னா கொஞ்சம் வந்து வேலைகள் அதிகமா இருக்கும். மடியை வந்து கையால வாங்க முடியாது. பீஞ்சில போட்டு ரோப்பை வச்சு கட்டி தான் அடிக்கணும். ஓட்டி அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ மண் ஓரளவுக்கு கரைஞ்சி வலை எலும்பிட்டுனா பிரச்சனை இல்லை, நம்ம மீஞ்சில போட்டு எடுக்க தேவையில்லை, கையிலே வாங்கிடலாம். மடவுல ஓரளவுக்கு எலும்பிட்டு. ஓகே தான். வேணா நான் சொன்ன பாத்தீங்களா, ஃபுல்லா மண் ஏறிட்டுங்க. இப்போ வந்து மண்ணை தான் கரைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, எல்லாம் கெட்டி பிடிச்சி இவ்வளவு நேரம் பரிகட்டு பங்கப்பாடுபட்டு மண்ணை கரைச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த மண்ணு கரைஞ்சு போற தெரியுதா உங்களுக்கு? மடி ஃபுல்லா சரியான மண்ணுங்க. லோடுனா சரியான லோடு. அங்க பாருங்க, இப்போ அழகா எல்லாத்தையும் கெட்டி அந்த மண்ணை தான் கரைச்சிட்டு இருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? மண்ணு கரைச்சிட்டு இருக்க தெரியுதா? இதான் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல ரிஸ்கான வேலை. மடி ஃபுல்லாமே ரோப் வச்சு கட்டி தான் எடுத்துட்டு இருந்தோம். அது இப்பதான் கொஞ்சம் மண்ணு எல்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்கு அழகா. மண்ணு நான் ஒரு கணக்கு கிடையாதுங்க, சரியான மண்ணா சரியான மண்ணு. இங்க வலையில நிறைய மீன் வந்துட்டு அப்படியே நான் கரைஞ்சு போத பத்தில மண்ணு எல்லாமே மண்ணு தான் கரைஞ்சு போகுது. அதை கொஞ்சம் கூட இலக்க, ஏன்னா மண்ணு வந்து கொஞ்சம் கரைஞ்சு போகல. அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த மட்டியை கொஞ்சம் இலக்குனா இன்னும் கொஞ்சம் கரையும் மண்ணு. அதனால கொஞ்சம் இலக்க சொல்றோம். கொஞ்சம் போல மெது இலக்கிட்டு வாங்க. இலக்க இலக்க கொஞ்சம் இலக்க 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 இலக்க. போடு. இந்த மண்ணோட வச்சு வேலை பார்க்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப சிரமம், கையெல்லாம் பொத்துருங்க. நீங்க கேட்கலாம்ல எப்படி மண்ணு வரும் கடல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம்ல. இந்த மடவுல வந்து இந்த வெயிட்டான பொருள் வந்து மண்ணுக்குள்ளோடி பூந்து தான் வரும். அப்படி வரச்சுல வந்து நிறைய மண்ணுகள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மண்ணு தாங்க இது எல்லாமே. மீன் மேல தனியா தெரியுது, மண்ணு ஓரளவுக்கு கரைஞ்சிட்டு இப்போ எடுக்கும். சரியா? மண்ணை எல்லாம் கரைச்சி
தூக்கியாச்சு மேல. மண்ணை பாத்தீங்களா? மண் கரைச்சி கரையில மண் மண் இவ்வளவு கரைச்சோம் கரையில. பாருங்க சுத்தி மீன் நடுவுல பாருங்க எவ்வளவு மண்ணுன்னு பாத்துக்கோங்க. எல்லாமே கடல் அடியில இருக்கிற மண் எல்லாமே பாத்துக்கோங்க. பாருங்க இந்த மண்ணு பட்டதான் வேலை. கூட ஒரு 2 கறக்க சொன்னா கறக்க இல்லைங்க. பாருங்க பாக்ஸ்ல அள்ளி வச்சிருக்கு மீனோட. இது எல்லா மீன் கழுவணும் தனித்தனியா. மண்ணா போது பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் கழுவுனாதான் அந்த மீனை வந்து அழகா தெருவா இது பண்ண முடியும். கழுவுறதுதான் பெரிய வேலைங்க. எரிச்சலா இருக்கும் இது கழுவுறது. ஒரு மண் இல்லாம கழுவி எடுக்கணும் எல்லாத்தையும். நம்ம இப்படியே வச்சு மீனை பிறக்கச்சுல மீனும் நாசமாயிரும். அதனால என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க கழுவுன பிறகு ஒரு மண் இல்லாம அழகா கழுவி எடுத்த பிறகு நீட்டா வந்துருது மீன் எல்லாமே. அவ்வளவுமே மண்ணு தாங்க. இங்க பாருங்க இந்த மண்ணு ஒண்ணு விடாம கரைக்கணும் எல்லாத்தையும். எங்க வாழ்க்கை வாழணும்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்துக்கோங்க. இந்த வாழ்க்கை ஒரு புள்ளி மீன் எடுத்தவங்க ஃபுல்லாமே மண்ணு தான். இந்த ஒரு புள்ளி ஃபுல்லாமே மண்ணு தான் கழுவிட்டு இருக்காங்க. எப்படி அந்த மீனையும் அந்த மண்ணை கழுவுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணிக்கு ஆயிரும். அந்த 1/2 மணிக்கு அடிச்சு கழுவிட்டு இருக்க வேண்டியதான். கழுவுங்க சொல்லி கழுவ வேண்டியது எல்லாத்தையும் போட்டு. 2-3 பாடுமே இப்படிதான் மண் இருக்கு. போன பாடு மண்ணை ஆயிடுச்சு. ஆனா இந்த அளவுக்கு மண் இல்ல. ஆனா இந்த பாடு சரியான கட்டி மண்ணா சரியான கட்டி மண்ணுங்க. வலை எடுக்கிறது, மீனை தட்டுறது, மீனை பிறக்கிறத காட்டிட்டு இருக்கோம். என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு இப்ப அதை தான் நான் காட்டிட்டு இருக்கேன். எல்லாமே கிளி மீன் தான், சங்கரா மீன் தான் பட்டிருக்கு எல்லாமே. மண்ணோட இருந்த மீன் எல்லாத்தையுமே தனித்தனியா கழுவி எல்லாத்தையுமே திக்கா விளக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துல. மண் இல்லாம இருந்துச்சுன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்குங்க. மண் இருக்கனாலதான் இவ்வளவு லேட் ஆகுது. என்னாச்சுன்னா வேலையெல்லாம் இப்பதான் முடிஞ்சது. நான் சொன்னேன் ஆல்ரெடி மண் ஏறிச்சுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பஸ்ஸில் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. என்ன சாப்பாடு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பவுமே ஸ்பெஷலான ஒரு நண்டு கிரேவி தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே. இங்கே பாருங்க எல்லாம் ஒரு குப்பம் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க எல்லாருமே. அதில் இங்கே பாருங்க ஓட்டப்பள்ளி சிங்காரியை பாருங்க. அங்கே சிரிக்கிறத பாருங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் தான். மொத்தத்தில் நண்டு இறால் வச்சா எல்லாருக்குமே ஒரு படி சோறு வந்து எப்போவுமே கூட தான். ஸோ எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மத்தியானம் சாப்பாடுங்க. சரியா, இன்னும் 2 வேளை இருக்குது. சரி பாப்பா, நான் அடுத்தடுத்து சாயங்காலம் ஒரு டீ இருக்குது, அழகான ஒரு டீ, ஒரு பேக்கரி ஐட்டம் இருக்குது, நைட்டுக்கு இன்னொரு சாப்பாடு இருக்குது. இந்த விளாக் ஃபுல்லாமே இதுதான் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதுதான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு வீட்டில் இருந்தால் கூட நமக்கு இப்படிலாம் சோறு கிடைக்காது, அது மட்டும் உண்மை. உங்கள் நண்பன் ஆலன். எப்படி இருக்கால? சூப்பரா இருக்கு, பயங்கர டேஸ்டா இருக்கு மக்களே. நெண்டு ரோஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. வேற அதோட பால் சங்கு சதை எல்லாமே நாங்க தான். ஏன் மாதா எப்படி எல்லாம் தின்னுடி. ஊர்ல இருந்து வரும்போது உடம்பு குறவா இருந்தோம், இங்க வந்து உடம்பை ஏத்துட்டு போறோம். பைத்தியார பையில உடம்பே நாங்க தான். போட்டு ஆட்டி தூள் கலப்பு. என்னன்னா கரெக்டா மணி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6 மணி ஆயிட்டுங்க. இப்போ வந்து எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் வலை, இந்த வலை எடுத்த பிறகு தான் நைட்டு வலை போடுவோமா இல்லை ரெஸ்டான்னு சொல்லி தெரியும். எல்லாருமே இப்போ டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சாயங்காலம் இப்போ தான் டீ வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் போட்டில் இதுதான் நடக்குது.
இன்னைக்கு வந்து அதான் வலையும் காட்டல, எதுவுமே காட்டல உங்களுக்காண்டி. ஃபுல்லாக வந்து சமைக்கிறது, மீனை எப்படி விறக்குறோம், மீனை எப்படி கழுவுறோம், வேற என்னெல்லாம் பண்ணுறோம் போட்டில், அதை மட்டும் தான் ஃபுல்லாக இன்னைக்கு போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து வலை வலிச்சிட்டு வரோம். அங்கே பாருங்க கப்பல் எப்படி கிட்ட வருது பார்த்தீங்களா. இது இப்போ பிரச்சனை இல்லைங்க, ஓரளவுக்கு ஓகே. கிட்ட வர பார்த்து நாங்கள் ஸ்லோ பண்ணி கடந்துருவோம். இதுவே நைட்டாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கப்பல் அடித்து ஒரு போட்டில் உள்ள 20 பேருமே இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த நாள்லாம் உண்டு. அதனால வந்து கடலில் எப்போ என்ன சம்பவிக்கணும் எதுவுமே சொல்ல முடியாது. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. இதுதான் எங்கள் லைஃப், இதுதான் எங்கள் வாழ்க்கை. பார்த்துக்கோங்க எவ்வளோ கிட்ட வருதுன்னு பார்த்தீங்களா. அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டு இருக்கான், நாங்களும் அசால்ட்டாக போயிட்டு இருக்கோம். என்ன செய்ய, ஃபுல் லோடில் வருதுங்க அந்த கப்பல், ஃபுல் லோடில் வருது அந்த கப்பல். சரிங்க பார்ப்போம். கப்பல் எப்படி ரோலிங் ஆகுது பார்த்தியா. இங்கே பாருங்க, ஆனாலப்பட்ட மழையே எந்த அளவுக்கு ரோலிங் ஆகுது. அப்போ நாங்களாம் ஏமாத்துறோம். இன்னைக்குள்ள கோட்டை வந்து முடிஞ்சது. இன்னைக்குள்ள நாள் வந்து கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் போயிட்டுருக்கு. மீன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் படலை, கொஞ்சம் மீன் தான் கிடச்சிருக்கு. நிறைய போட்டு இப்போ தொழிலெலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் டீயை குடிச்சிட்டு இன்னைக்குள்ள பதிவு வந்து முடிச்சிருவோம். நான் நைட்டு வலை எடுக்கிறது போடலை. ஸோ ஒவ்வொரு நாளும் போட்டில் என்னென்ன நடக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசு புதுசாக கொண்டு வரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சாயங்காலம் ஸ்பெஷல் சாயா கூட அழகான ஒரு கேக்கு தந்திருக்காங்க, சுட சுட ஒரு சாயா. இன்னைக்கு என்னன்னு தெரியலங்க, ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சூரிய அஸ்தமானத்தையே பார்க்குறோம். சூரியன் மறைய போதாது, ஃபுல்லாக மழை தாங்க. மழையில தான் ஃபுல்லாக கடந்து கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோ வரும்போது உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டார்டிங் தொழில் வந்து இப்படி தான் இருக்கும் எல்லா நாளுமே. ஸ்டார்டிங் தொழில் நல்ல மழையும் காத்தும் அப்படின்னு சொல்லி. இதில் ஐயோ ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மலை கோட்டுன்னு சொல்லி ஒரு கோட்டை வாங்கி தந்திருக்காங்க. அது மலை கோட்டா என்னன்னு சொல்லி தெரியல. கீழே கிடந்த கவரை எடுத்து 2 ஒட்டை போட்டி தான் மலை கோட்டு தான் போட்டுக்கும். அந்த கோட்டை போட்டு தான் ஃபுல்லாக நின்றுருக்கும். சொந்தங்கள் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை.